வணக்கம் டு தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் என்கிட்ட இருக்கிறது Poco C3. இது ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை 7500 மற்றும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை 9000. ஸோ இந்த பதிவில் நம்ம இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குவிக்கான ஒரு விமர்சனம் ப்ளஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் எது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அதையும் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் Poco C3 வருது. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. பின்னாடி இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ் விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது Poco C3. எங்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர் வேரியண்ட். இது பிளாக் மற்றும் ப்ளூ கலர் வேரியண்ட்லேயும் வருது. டிசைனை பற்றி நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்ட்ஸ். பாக்ஸில் சாஃப்ட் பேக் கேஸ் கிடையாது. வேணும்னா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். அப்புறம் 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் மைக்ரோ USB கேபிள் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் Poco C3. ஸோ க்ரீன் கலர் வேரியண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் டிசைன் தந்திருக்காங்க. மேலே பிளெயினாக இருக்குது, கீழே லைன்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் தந்திருக்காங்க. கேமரா மாடியூல் பின்பக்கம் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 9mm திக்னஸ் மற்றும் 194 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. பிளாஸ்டிக் பாடி தான். மேல் பக்கம் ஆடியோ ஜாக் இருக்குது. இந்த IR பிளாஸ்டர் இதில் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், மைக்ரோ USB போர்ட் மற்றும் ஒரு மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஃபோனில் கிடையாது. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோடு இது வருது. 6.53 இன்ச் டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே, HD ப்ளஸ் பேனல் இது. ஸோ HD ரெசல்யூஷன். கார்னிங் கொரில்லா கிளாஸ் இல்லை. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. P2Y ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் இதில் இருக்குது. ஸோ சிறு தண்ணி துளிகள் ஏதாவது பட்டால் ஒன்றும் செய்யாது. ஆனால் முழுமையான வாட்டர் ரெசிஸ்டண்ட் அல்ல. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் மோட் இருக்குது. கலர் ஸ்கீம்னு நீங்கள் கலர் ஸ்கீமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ சேச்சுரேட்டட் ஸ்டாண்டர்ட்னு தந்திருக்காங்க. கலர் டெம்பரேச்சரையும் வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டார்க் மோட் இருக்குது, நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸில், அதாவது நீங்கள் ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கும்போது HDயில் உங்களுக்கு பார்க்க முடியாது. 480pயில் தான் நீங்கள் பார்க்க முடியும். சார் வேல்யூ நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோனை வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 12GB கிட்ட OS மற்றும் மற்ற ஆப்ஸ் ஆக்குபை ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 32GB ஸ்டோரேஜ் ஃபோன் வாங்குனீங்கன்னா ஒரு 20GB உங்களுக்கு யூசர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 10 பேஸ் பண்ணி MIUI 12 இது பவர் ஆகுது. MIUIயில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் கிடையாது. ஏன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். இதோட ஹார்ட்வேர் லிமிடேஷன்ஸ்லாம் பொறுத்து சில ஃபீச்சர்ஸ்லாம் கட் பண்ணிப்பாங்க. ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவிக் பால் செட்டிங்ஸ் இருக்குது, பட்டன் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த செக்யூரிட்டின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூவல் ஆப்ஸ் மற்றும் ஆப் லாக் நீங்கள் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் தந்திருக்காங்க. செகண்ட் ஸ்பேஸ் இதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் உண்டு. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio G35ல் இது பவர் ஆகுது. இது ஒரு 12nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு ப்ராசஸர். என்னன்னு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்க விருப்பம் அதோட லிங்க் இங்கே விட்டுருக்கேன். 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் மற்றும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த Helio G35 பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் இப்போதைக்கு. ஸோ ஒரு கேஷுவல் கேம்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் விளையாடலாம். மற்றபடி ஹெவி கேம்ஸ்லாம் விளையாடும்போது கொஞ்சம் உங்களுக்கு கிராஃபிக்ஸில் தடுமாற்றம் தெரியும், கொஞ்சம் லேக்லாம் தெரியும். பேசிக்கலியாக இது ஒரு ஸ்மூத்தான ஒரு கேஷுவல் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஓகேயாக இருக்கும். ஆனால் எனக்கு கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா விளையாடலாம். பட் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் திறன் குறைவாக இருக்கும். லேகும் உங்களுக்கு தென்படும். ஒரு நார்மல் யூஸுக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 7000 ரூபாய்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் யூஸுக்கு, நார்மல் யூஸுக்கு, ப்ரௌசிங் பண்ண, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் உகந்ததாக இது இருக்கும். இப்போது இதில் கேமராவை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா 13 மெகாபிக்சல் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் மற்றும் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்டில் இருக்குது.
கேமராவில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்டோரில் நான் வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சரியாக தெரியல. அவுட்டோரில் டிஸ்பிளே மற்றபடி நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. பட் கேமரா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. பட் கேமரா மோடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மோடு இருக்குது, வீடியோ மோடு இருக்குது, போர்ட்ரேட் மோடு இருக்குது. மற்றபடி டைம் லேப்ஸ் மற்றும் ஷார்ட் வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்லோ மோ இதில் கிடையாது. வீடியோ வந்து மேக்ஸிமம் 1080p வந்து 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நீங்கள் எடுக்கலாம். கேமரா வந்து டீசெண்டாக இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடிய வருது. ஸோ டீசெண்டான ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம் 5000 mAhல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து வாங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இந்த 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9000க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ரெட்மி 9 ப்ரைம் இருக்குது, ரெட்மி 9 இருக்குது, ரியல்மி C12 இருக்குது, அப்புறம் இன்ஃபினிக்ஸ் Hot 10 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஓடிப்படுது, அது இருக்குது. ஸோ 9K ரேஞ்சில் வந்து பல ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட அது ரேஞ்சில். பட் ஒரு 7500க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3+32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பையாக எனக்கு தென்படுது. ஸோ இதான் வந்து Poco C3 ஒரு குயிக்கான விமர்சனம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.